நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அந்த உன்னதமான அனுபவம் நம்முடைய வாழ்வாய் மாற வேண்டும். ஏன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணணும், நீங்க சந்தோஷப்படணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க பெருகணும், நீங்க அனைவருக்கு ஆசீர்வாதமா மாறணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அநேக காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம், அநேக காரியங்களை கேட்கிறோம், ஆனா கிடைக்கலங்கிற ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எது என்னில் நிலைத்திருக்கவில்லை. நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்கிறத கர்த்தர் உங்களுக்கு செய்வாராம். பாருங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வசனம் உங்களில் நிலைத்திருக்கும் போது, அந்த வசனம் உங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் கொடுக்கும் போது, நீங்க கேட்டுக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார்.